தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திடீர் பெங்களூரு பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தொடர்பாக தலைமையிடம் புகார் அளிக்க செல்வ பெருந்தகை திட்டமிட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் பாரதிராஜா இணைகிறார். பாரதிராஜா, வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? இன்னைக்கு யார் யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார் செல்வ பெருந்தகை? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்று பெங்களூரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நமக்கு கிடைத்திருக்கும் தகவலின்படி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் மகன் பிரியங்கா கார்கேவை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவலின்படி மல்லிகார்ஜுன கார்கேவும் பெங்களூரில் தான் இருக்கிறார். எனவே அவரையும் சந்திக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் மேலிடத்திடம் புகாராக தெரிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சமீப காலமாக குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் பேசி வருகிறார்கள். மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட அந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் பிரவீன். அதே போல மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, ஆட்சியில் பங்கு வேண்டும், காங்கிரஸை தொடர்ந்து திமுகவினர் விமர்சித்து வருகிறார்கள், அவர்கள் மீது காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுக காங்கிரசுக்கு முறையான மரியாதை கொடுக்கவில்லை என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வெளிப்படையாக தெரிவித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் செல்வ பெருந்தகை அவர்கள் பெங்களூரு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்று மாலை அவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நேரில் கூட சந்திக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது புகார் தெரிவிக்கலாம், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட கூறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அடுத்த கட்ட நகர்வாக இவர்களிடம் பேச இருக்கலாம், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு கூட தற்போது அரசியலில் நிலவி வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் செல்வ பெருந்தகையின் இந்த பெங்களூரு பயணம் என்பது அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக தற்போது உள்ள தமிழக சூழலில் மாறியிருக்கிறது. பத்ராஜா, பிரவீன் சக்கரவர்த்தி தரப்புலையும் சரி, இங்க மாணிக்கம் தாக்கூர் தரப்புலையும் சரி, ஏதோ நேத்து இந்த விமர்சனம் ஒன்றும் ஆரம்பிக்கல, கடந்த சில வாரங்களாகவே இது போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலிருந்து இது சம்பந்தமா எதுவும் அறிவுறுத்தல்கள் அவங்க தரப்புல வழங்கப்படவில்லையா? அதை பத்தி நமக்கு எதுவும் தகவல் இருக்கா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவங்க பேசுனதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கூட தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொன்னா கூட, நேற்று அந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இது கட்சி ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் போது மாநில தலைவர் அவருடைய ஒப்புதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் முக்கியத்துவமாக பார்க்கப்படும். ஆனால் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த தீர்மானமாக நிறைவேற்றியதான் இப்ப பெரிய சர்ச்சைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுக தெளிவுபட கூறினார். கூட இந்த தேர்தல், அதாவது 2026 வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் பேசி வருகிறார். அதனால் முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது. கட்சி தலைமை இது தொடர்பான எந்த விஷயத்தையும் அழுத்தமாகவோ, மாநில தலைவர் கூட பங்கு வேணும்னு கேட்டாலும் கூட அது இறுதி முடிவு எதுவுமே எடுக்கவில்லை, பேச்சுவார்த்தை இன்னும் முழுமையாக நடைபெறல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது தற்போது உள்ள அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில விரிசலை ஏற்படுத்தும் விதமாக இவர்கள் இருவரும் பேசி வருகிறார்கள். இதுக்கு தான் கட்டுப்பாடு விதிக்கிறோம் அப்படின்றத மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கட்சி மேலிடத்திடம் தெரிவிக்க இருக்கிறார். கட்சி மேலிடம் ஏற்கனவே இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு வந்தால் கூட அவர்களுக்கு இது ஒரு ஆதாயமாக இருக்கலாம் அப்படின்னு அமைதியாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் இதுவரைக்கும் தனிப்பட்ட கருத்தாக இருந்தது. ஆனால் நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றும் போது அது கட்சி தரப்புல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்பதால் அதற்கு கட்சி ஒரு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி மேலிடத்திடம் செல்வ பெருந்தகை அவர்கள் புகார் அளிக்க இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அது இன்று மாலையே நடைபெறும். பெங்களூர்ல மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்கலாம் என்று கூட, ஏனென்றால் தற்போது வரை யாரையும் எந்த அரசியல் தலைவரும் மல்லிகார்ஜுன கார்கே பெங்களூரில் சந்திக்கவில்லை. இன்று மாலை அவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கு சந்திக்க நேரம் வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக தான், நேரம் வாங்குவது தொடர்பாகத்தான் பிரியங்கா கார்கேவிடம் செல்வ பெருந்தகை அவர்கள் தொலைபேசியில் பேசி அவர்கள் நேரில் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாரதிராஜா, இங்க மேலிட பொறுப்பாளர் இருக்காரு, இவங்க கிரீஷ் சோடங்கர் இருக்காரு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய கருத்துக்களுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான் அங்க தொடர்ந்துட்டு இருக்கா, இல்ல மாநில தலைமைக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு அவர் பக்கம் தெரிகிறதா?
கண்டிப்பாக இறுதி முடிவு அப்படின்றது வந்து வெளிப்படையா அறிவிக்கப்பட மாட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சி தரப்புல இப்போதைக்கு என்ன நிலைப்பாடுனா ஒரு அழுத்தம் திமுக மேல கொடுக்கணும். அதை நோக்கி தான் எல்லா நகர்களுமே போயிட்டு இருக்கு. ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒன்னு ஆட்சியில பங்கு இல்லைன்னா கூடுதல் எம்எல்ஏக்கள், அதாவது கூடுதல் இடங்களை வழங்கணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சாதிச்சிடணும். அதை நோக்கி தான் இந்த நகர்கள் போயிட்டு இருக்கு. மாநில தலைமையை பொறுத்த மட்டும் இதுவரைக்கும், அதாவது செல்வ பெருந்தகை அவர்கள் தரப்புல இருந்து திமுகவுடனான பேச்சுவார்த்தையான தொடரும் எங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுவோம். ஏன்னா தலைமையை பொறுத்த மட்டும் கீழே இருக்கவங்க என்ன வேணா கருத்து தெரிவிச்சிடலாம், ஆனா தலைமை அதை சரி செய்து விட முடியும். அதனால தலைமை இதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா நேற்று வெளியிட்ட கருத்து அப்படின்றது வந்து இந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தீர்மானமாக நிறைவேற்றியது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க முடியும். தீர்மானம் அப்படின்னும் போது அது கட்சி தரப்புல அப்படின்னு முழுமையாக வந்துடும். ஒரு தனிநபர் கருத்துக்கும் கட்சியுடைய தீர்மானத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த தீர்மானம் என்பது இரு கட்சியிடையே ஒரு சின்ன விரிசலை ஏற்படுத்தலாம். அதை உடனடியாக சரி செய்யணும் அப்படின்றதுக்காக செல்வ பெருந்தகையின் பயணமானது இடம்பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த செல்வ பெருந்தகையின் எதிர்பார்ப்பும் ஆட்சியில பங்கு, அதே போல அதிக இடங்கள் அப்படின்றதுல இருந்தாலும் கூட இப்போதுள்ள விரிசல்ல இப்போதுள்ள அந்த உறவுல எந்த விரிசலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்றால், விரிசல் ஏற்பட்டால் அது எதிர்காலத்தில் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இடையூறாக இருக்கும். அதை சரி கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இப்ப மல்லிகார்ஜுன கார்கேவை சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. பாரதிராஜா, ஒரு பக்கம் இந்த உரசல் போக்கான கருத்துகள் பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் இவங்க தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கூடிய அதே நேரத்தில் தாவிக உடனான காங்கிரஸின் ஈக்குவேஷன் புதுசா மலர இருக்கிறதா அப்படின்ற ஒரு பார்வை ஆரம்பத்திலிருந்தே முன்வைக்கப்பட்டு வருது. இதுக்கு தேசிய தலைமை கிட்ட இருந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து எதுவும் ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கா? கண்டிப்பாகவே தேசிய தலைமை இது தொடர்பாக வெளிப்படையா எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை, அங்கிருந்து எந்த தகவலும் வரல அப்படின்னாலும் கூட ஒரு ஆப்ஷன் காங்கிரஸுக்கு நம்ம இந்த தேர்தல் தொடர்பான விஷயங்கள் நடைமுறைகள் தொடங்க இன்னும் சில நாட்களில் தொடங்க இருக்கு. ஆனா அதுக்கு முன்பே கட்சிகள்லாம் அவங்க அரசியல் நடவடிக்கைகள் தொடங்கிட்டாங்க. ஆனா காங்கிரஸுக்கு இப்ப மிகப்பெரியதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா கிட்ட போன அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்தால் அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெற முடியும், அவர்களுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காங்கிரஸுக்கு இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை திமுகவுக்கு எதிரான பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. அதை ஒரு முன்னோட்டமாக வைத்து எங்களுக்கு அதிக இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், இதுல தாவேகாவுக்கும் பலன் இருக்குதா சொல்லப்படுது என்றால், காங்கிரஸ் கட்சி சார்பில் பூத் லெவல்ல தற்போது நிர்வாகிகள் இருக்காங்க. ஆனா தாவேகா தரப்புல அந்த மாதிரியான நிர்வாகிகள் இருக்கார்களா அப்படின்னா இல்ல அப்படின்றதுதான் பல மாவட்டங்கள் இருக்கிற செய்தியாக இருக்கிறது. அதை என்கேஷ் பண்ணிக்கொள்ள தாவேகா தயாராக இருக்கிறது. எனவே இதையெல்லாம் சொல்லி தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணிக்கு கூட செல்ல வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுது. ஆனா காங்கிரஸ் தலைமையிலிருந்து இது தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசல. திமுகவிலிருந்து விரிசல் இல்லாத வகையில் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்த தாவேகாவுடன் போவோம் அப்படின்னு பேச்சுக்கள் சலசலப்புகள் எழுந்த போது கூட கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியும் அதே போல பிரியங்கா காந்தியும் சந்தித்து பேசியிருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஒட்டுமொத்தத்துல மாநில கட்சி தலைமை அப்படின்றது வந்து இந்த விஷயத்தில் திமுகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும், ஆனா ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு உறுதியா இருக்காங்க. என்றால் திமுகவுடன் சென்றால் ஆட்சி அமைத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா சமீபத்தில் இந்த மகளிர் உரிமை திட்டம் இதெல்லாம் வந்து திமுக பிரதானமாக பேசியது ஆட்சி அமைப்பதற்கு, இதனால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருக்கும்போது மகளிர் உரிமை தொகை வச்சு வெற்றி பெற்று விட முடியாது. என்றால் 9 மாநிலங்கள்ல மகளிர் உரிமை தொகையானது ஆட்சி செய்த அரசால் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அதுல 5 மாநிலங்களில் தோல்வியை தழுவி இருக்கிறது அப்படின்றத அழுத்தமா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமான கருத்தாகத்தான் காங்கிரஸ் முன்வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் எப்படியாவது திமுகவிடம் ஆட்சியில பங்கு வாங்கிடணும் அப்படின்றதுல காங்கிரஸ் கட்சி மிகவும் தெளிவாக இருக்கிறது. தலைவர்கள் ஒரு விதமாக பேசினாலும் கூட கட்சி தலைமை என்பது ஒரு தெளிவான எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtv@dttv.in.